அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபைனட் யூனிவர்ஸ் லேர்னிங் அகாடமிலேருந்து இந்த வீடியோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 100 டேஸ் ஃப்ரீ சேலஞ்ச் ஏர்லி மார்னிங் வேக்கப் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா விடியற்காலை வகுப்பில் நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவாக படிச்சுட்ருக்கீங்க. நிறைய மாற்றங்களை இந்த 10 நாட்களில் உங்கள்கிட்ட என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கும் 10 நாளைக்கு அப்புறம் இருந்ததுக்கும் என்னாலையும் உங்கள்கிட்ட மாற்றம் பார்க்க முடியுது. உங்களுக்குள்ளேயும் உள்ள மாற்றத்தை உங்களால் உணர முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, மேம் நான் வந்து பெய்டு வெர்ஷன் ஜாயின் பண்ணணும். ஸோ பெய்டு வெர்ஷனில் பெரிய பணம் எங்களால் கட்ட முடியாது. ஏற்கனவே நாங்கள் வேறு அகாடமி படிச்சுட்ருக்கோம். இல்லை எங்களால் ஃபினான்ஷியலாக வந்து நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. எங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒர்க்கிங் டீச்சர்ஸாக நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபுல் டைம் படிக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது. பட் எங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள் போட்டு எங்களை தனியாக வந்து கைட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான தீர்வாக இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ப்ரொஃபஷனுக்காக முதல்ல நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டவுடனே நீங்கள் டாக்டரா, போலீஸா, கலெக்டரா, இல்லை ஏதாவது தொழில் பண்ணுற தொழிலதிபரா, இல்லை அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், தட் இஸ் அரசு அதிகாரியாக இருக்கீங்களா, இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌடாக சொல்லலாம், இவங்க அத்தனை பேரையும் உருவாக்கக்கூடிய டீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய வகுப்பறையில் நான் இப்போ சொன்ன ஏதோ ஒரு விதமான தொழிலை பண்ண போகிற, எதிர்காலத்தில் பண்ண போகிற ஒரு மாணவனுடைய கனவுகளோட மாணவன் வந்து தாங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். ஸோ அவங்க அத்தனை பேரையும் வடிவமைக்க போகிற மிக அழகான ஒரு தொழிலை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மொமெண்ட்டுக்கு நீங்கள் கடவுளுக்கு சந்தோஷப்படுத்துங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கலாம். இன்றைக்கி நினைக்கலாம் சம்பாதிக்கணும், அப்படி பணம் நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய அவமானம் இருக்குது, சொந்தக்காரங்க முன்னாடி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நான் சம்பாரிச்சா போதும், எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி எனக்கு ஒரு சம்பளம் வேணும் அப்படின்னு இருந்தால் பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு பிடி அசிஸ்டன்ட் ஆகிறீங்க, இல்லை பிடி அசிஸ்டன்ட்னா ஒரு 40,000 தோராயமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே 1200 1500 கிட்ட நீங்கள் சம்பளம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1000 rupees ப்ளஸ் வாங்க போகிறீங்க. இதே ஒரு பானிபூரி கடை வச்சுருக்கவங்க கூட தான் 1000 ரூபாயோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அப்போது அவங்களோட நினைக்கும் போது நம்ம அவன் சாதாரண பானிபூரி கடை வச்சுருக்கவன் அவனே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான், நான் வந்து பிடி அசிஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் கூட 1000 ரூபாய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்களா? அவனுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? உங்களுடைய மரியாதை அப்படிங்கிறது நீங்கள் 1000 ரூபாய் சம்பளமே வாங்கினாலுமே, நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் இருக்கும்போது ஒரு குழந்தையை பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்களுடைய தாத்தா 60 வயசில் ஒரு தாத்தா வராரு அப்படின்னு சொன்னால் அந்த தாத்தா உங்ககிட்ட எப்படி பண்ணுவாங்க? வணக்கம் டீச்சர் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சாராக தான் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 60 வயசு உங்களை விட வயசில் அதிகமாக இருக்கிற ஒருத்தர் கூட தலை குனிஞ்சு உங்களுக்கு வணக்கம் சொல்கிற ஒரு அழகான பொசிஷன் அது. அப்போது கடவுளுக்கு நம்ம தலை குனிவோம். இல்லை வயசில் பெரியவங்களுக்கோ, இல்லை தன்னை வந்து உயர்த்தி கொடுத்த அப்பா அம்மா பெரியவங்க அப்படிங்களுக்கு தலை குனிஞ்சு நிற்பாங்க, தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கும்புற கடவுளுக்கும் அவங்க வணங்குற பெரியவங்களுக்கும் அப்புறமா அவங்க டீச்சரை பார்க்குறாங்க. என்னோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த பானிபூரிக்காரனுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? அவனுக்கு பணம் கிடைக்குது, உங்களுக்கு ஏதோ விதத்தில் பணம் கிடைக்க தான் போகுது, வேலை செய்கிறீங்க, பணம் கிடைக்க தான் போகுது. உங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தை அழகாக்கணுங்கிறது மட்டும் தான் நோக்கமாக இருக்கணும். அந்த நோக்கத்தோடு இருக்கிறவங்க மட்டுமே என்னுடைய மாணவர்களாக இருக்கிறதுக்கான முதல் தகுதியாக நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், சரியா? ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லாங் சப்போர்ட். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 to எப்படி சொல்கிறதுனா 10 டேஸ்க்கு முன்னாடி சொல்லலாம், 10 டேஸ்க்கு ரொம்ப அதிகமாக சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. என்னோடய கிளாஸோட வீடியோஸ் பார்த்து அதில் சொல்கிற விஷயங்களையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான ஃபீட்பேக்கும் என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை தானே திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கதா இருக்கட்டும், ஒரு 4 மணிக்கு அலாரம்னா 3:30க்கு நான் அலாரம் வச்சுக்கிறேன், இல்லைனா அதுக்கு முன்னாடி நான் எழுந்து படிக்க போகிறேன், இப்போ இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு உங்களுக்குள்ளே நீங்களே வந்து ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கீங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் குழந்தைய பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு படிக்க முடியுமான்னு நினச்சேன், ஆனால் நான் படிக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அப்போ என்னால் படிக்க முடியுமான்னு நினச்சேன், இப்போ நான் படிக்கிறேன். இப்படின்னு இந்த ஒவ்வொரு வாரமும் உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன, இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றின ஒவ்வொரு அபிப்பிராயமும் அப்படின்னா ரொம்ப அழகாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த அத்தனை வெற்றிகளும் உங்கள் அத்தனை பேருக்குமே சமர்ப்பணம். உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த டிகிரியை கொடுத்தது உங்களுடைய பெற்றோர்கள் தான். சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விதமான படிப்பு வந்திருக்கோம்னா இந்த படிப்பு வர்றதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யாராவது காரணமாக இருப்பாங்க. அவங்க இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் இல்லை. ஸோ அவங்க எல்லாரையும் மனசார என்ன தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்ட்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ பெய்டு வெர்ஷன் நம்ம பெரிய அமௌண்ட் கட்டணுமா அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ நம்மளுடைய அகாடமியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அப்கமிங்காக என்ன பண்ண போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க தொடர்ச்சியாக பாருங்கள்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய ஹைலைட், நம்மளுடைய அகாடமியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 100 டேஸ் சேலஞ்ச். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 14 கிட்ட 4 கிட்ட வந்துட்டோம். நாளைக்கு 15வது நாள் ரிமைனிங் டேஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் 4 கோர்சஸ் இருக்குது. 5ம் 6ம் வந்து அதுக்கப்புறம் லான்ச் பண்ணுவேன். லான்ச் பண்ண டேட் அப்புறம் சொல்கிறேன். இப்போ 4 ப்ரோக்ராம் லான்ச் பண்ண போகிறோம் ஆகஸ்ட் 15th அன்னைக்கு. ஸோ ஆகஸ்ட் 15th என்னோட ஃபேவரட் டேவாக எல்லாருக்கும் நம்ம சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை ஒர்க்கிங்னா வந்து நமக்குள்ளே நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு தங்க கூண்டு கட்டிகிட்டு இருக்கோம். அந்த தங்க கூண்டிலேருந்து நீங்கள் சுதந்திரமாக பறக்கணுன்றதுக்காக உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், நான் பார்க்க வேண்டிய உலகம் இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது 40 வயசு ஆயிடுச்சு 30 வயசுன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் ஒரு நாள் லைப்ரரி வாசலில் போய் நிற்க வைக்கணும். லைப்ரரிக்குள்ளே போய் மேக்ஸ் புக்கை எடுத்து, அல்ஜிப்ரா புக்கோ இல்லை காம்ப்ளெக்ஸ் புக்கை எடுத்து ஒரு சமாதி என் பசங்க படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. கண்டிப்பாக இந்த 21 டேஸ் முதல்ல ஒரு 21 நாட்கள் உங்களை சரியாக நான் வந்து வழிநடத்தி கொண்டு போகணும். 21 நாளைக்கு அப்புறம் அடுத்து நம்மளோட டாஸ்க் வந்து புத்தகத்தை ரீட் பண்ணுறதுக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கும். அப்போ நீங்களே கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவீங்க, மேம் நான் லைப்ரரி போனேன், இன்றைக்கி இந்த புக்கை எடுத்து படித்தேன், இந்த புக்கு நான் லைப்ரரி எங்கள் ஊரில் இருக்குன்னே எனக்கு தெரியாது, நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் ஒரு புக்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் படித்தேன், ஒரு அகாடமி மெட்டீரியல் வாங்கி படித்தேன், இப்படின்னு சொல்லாமல் இந்த அகாடமிலேருந்து நான் மெட்டீரியல் வாங்கினேன், இந்த அகாடமி டெஸ்ட் சீரிஸ் வாங்கினேன், இதெல்லாம் சொல்லாமல் என்றைக்கு நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து அதுலேருந்து 4 விஷயத்தை எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆவீங்க. அதுவும் என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ஸ்டூடெண்ட்டாக வருவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ 100 டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ₹1 கூட நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த கோர்ஸ் எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்ன கோர்ஸ் சிலபஸை பேஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கோம்னா UGTRB மேக்ஸை வந்து பேஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஒரு 15 நாள் கிட்ட ஆக போகுது, 2 வீக்ஸ் ஆக போகுது. செகண்ட் யூனிட் நம்ம வந்து இப்போ மிடில் நம்ம இருக்கும். இந்த வீக்கெண்டுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து செகண்ட் யூனிட்டை நம்ம முடிச்சிருவோம். ஸோ அதில் எப்படி நடக்கும் அப்படின்னா, டெய்லி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து வாரத்தில் 5 நாட்கள் வந்து உங்களுக்கு வாரத்தில் 5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி காலையில் ஒரு மணி நேரம் இருக்கும். ஓகேவா? 4 o'clock ஆரம்பிச்சா 5:30 வரைக்கும் இருக்கும். ஸோ 4 to 4:30 வார்ம் அப் கிளாஸஸ் இருக்கும். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா 4:30 to 5:30 கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே அண்ட் சண்டே 6 to 7 இருக்கும். மொத்தம் வாரத்துக்கு 5 மணி நேரம் உங்களுக்கு இலவச வகுப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் குவிஸஸ் வந்து டெய்லி இருக்கும். மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே மட்டும் குவிஸஸ் இருக்காது. சப்போஸ் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா சாட்டர்டே சண்டே கொடுப்பேன். அப்படி இல்லைனா மற்ற மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் வந்து கண்டிப்பாக குவிஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுக்கு தினம் ஒரு PDF கொடுப்போம். ஸோ இது எல்லாமே இலவசமாக. இது எதுக்காக நான் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து வேல்யூபிள் கண்டென்ட் இல்லையோ, சும்மா கொடுக்குறாங்களோ, இல்லவே இல்லை. இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களால் ஒரு நாளைக்கு கன்சிஸ்டண்ட்டாக 2 மணி நேரம் படிக்க முடியுதா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து காலைல 1 மணி நேரம் கிளாஸ் கொடுக்குறோம், 1 மணி நேரம் ஒரு குவிஸ் கொடுக்குறோன்னா குவிஸ் ரிலேட்டடாகவும் ஒரு 20 பக்கம் படிக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. தொடர்ச்சியாக உங்களால் 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு சூழலை இந்த 100 டேஸ் சேலஞ்ச் கிரியேட் பண்ணும். அப்போ 2 நாள் படிக்கும்போது நான் 15 வருஷம் கேப்புக்கு அப்புறம் படிக்கிறேன்னு என்னால் படிக்க முடியுமா, என் குழந்தைய வச்சுட்டு படிக்கிறேன்னு படிக்க முடியுமா, வேலைக்கு போயிட்டு வரேன்னு எனக்கு படிக்க முடியுமா, இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நீங்களே அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிருவீங்க. என்னால் முடியும், 2 குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் பண்ண முடியும், நான் வேலைக்கு போயிட்டு வந்து என்னால் 2 மணி நேரம் படிக்க முடியும், 15 வருஷம் கேப்புக்கு அப்புறமும் என்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த 3 கேள்விக்கான பதிலையும் நீங்களே கண்டுபிடிப்பீங்க. எப்போவுமே ஒரு அகாடமியில் போய்ட்டு நான் இத்தனை வருஷம் கழிச்சு படிக்கிறேன், நான் படிக்க முடியுமா அப்படின்னு போய் கேட்காம, இப்போ என்ன ஆகும், இதுக்கான சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குது, உங்ககிட்டே இருக்குது. அப்போ நீங்களே கண்டுபிடிக்கணுங்கிறதா. இந்த 3 கேள்விக்கான பதிலையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போக ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், 2 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, மேம் படிக்கிறதுக்கு டைமே இல்லை, மேம் படிக்கிறதுக்கு டைமே இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் தர முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், முதல்ல 2 மணி நேரமே முடியாதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்க வெறும் 2 வாரத்தில் என்ன சொல்கிறாங்க, மேம் இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுமா, நீங்கள் வாரத்தில் 3 நாள் மட்டும் தான் கிளாஸ் கொடுங்க, வாரத்தில் 5 நாளும் டெய்லி வந்து கொடுக்க முடியுமா, ஏர்லி மார்னிங் கிளாஸு அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாங்க. ஸோ அந்த ஆர்வம் அப்படிங்கிறதான் உங்களுடைய 2வது படி. அப்போது எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்றதுக்காக உள்ளே ஆரம்பிப்போம். அது நிஜமாகவே நமக்கானதாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும்போது நம்ம 2வது படி ஏறணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃப்ரீ கிளாஸே நீங்கள் வரீங்கன்னா இந்த வீடியோ இத்தனை மணி வரைக்கும் தான் இருக்கும், அதுக்குள்ளே படிங்க. இலவசமாக கிடைக்கிது, எப்போ வேணாலும் கிடைக்கிது அப்படின்னா அதை உதாசீனப்படுத்திடுவாங்க. இல்லைனா அது எவ்வளோ தங்கமாக இருந்தாலும் சரி, வைரமாக இருந்தாலும் குப்பையில் கிடக்கும். அப்போ என்னாகும், என்னுடைய மெட்டீரியல்ஸோ என்னுடைய கிளாஸ் நோட்ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோட கிளாஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பேன். ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீ கிளாஸ்லேயே இவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே, சப்போஸ் பெய்டு கிளாஸ் தான் இவனும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது யோசிச்சுக்கோங்க. இன்கேஸ் இவங்ககிட்ட 14 நாள் படிக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இவங்கள்ட்ட குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்படி நிப்பாட்டிக்கோங்க. இல்லையா, தென் அடுத்து நீங்கள் பண்ண முடியும், கொஞ்சம் எஃபோர்ட் நானும் போடுவேன், அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் படிக்க ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பெய்டு வெர்ஷனுக்குள்ளே வரலாம். ஸோ பெய்டு வெர்ஷனில் இப்போ நம்மளுடைய ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம்
எக்ஸாம் ஃபியர். எல்லா விதமான எக்ஸாம், எஸ்பெஷலி யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன்செட், எஸ்பெஷலி இந்த 3 எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதனுடைய சிலபஸ் ரிலேட்டடாக உங்களை அழகாக வடிவமைக்கிறதுக்காக நான் உருவாக்கின ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர். ஸோ இதுக்கு வந்து நம்ம செப்டம்பர் 1 அன்னைக்கு மொபைல் ஆப் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அட்மிஷன் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 15 இருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 15 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 15 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15. ஓகே, ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இது பெய்டு வெர்ஷன். இது எதுக்குன்னா ஒரு நாளைக்கு ₹1, ஒரு நாளைக்கு ₹1. அதாவது நீங்கள் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறத விட என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ₹1 நான் பே பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு. ஆகஸ்ட் 15 நம்ம லான்ச் பண்ண போது செப்டம்பர் 1. செப்டம்பர் 1 இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 1 வரைக்கும் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தினம் ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி பொழுது நான் ₹1 செலவு பண்ணி இந்த கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கேன். அந்த ₹1க்கு ஈக்குவலாக ஒரு புது நாலேஜாக நான் கற்றுப்பேன்னு உங்கள் கடவுளுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே வருவீங்க. அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சதுக்காக ஆமாம் இன்றைக்கி நான் என்னோட ₹1க்கு ஈக்குவலாக நான் ஒரு நாலேஜை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். அப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் இதுதான், எண்டிங் ப்ரேயர் இதுதான் பண்ண போகிறோம். அப்போ அந்த ₹1க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யூஜிடிஆவி பிஜிடிஆவி கிளாஸ்லாம் ஏர்லி மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா, அந்த லைவ் டைமில் மட்டும் தான். நான் சொல்லிட்டேன் ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான் ரெக்கார்டிங்ஸை முன்ன பின்னே கொடுப்பேன். லைவில் வந்து லைவ் அட்டன் பண்ணிக்கணும். இனிமேல் நான் லைவுக்கு ரெக்கார்டிங் கொடுக்க மாட்டேன் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த ஒரு 2 வாரம் ஆகி நீ தூங்கி எந்திக்க மாட்டேங்கிற அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை எழுப்புறது கஷ்டம். உங்களை வந்து வாழ்க்கையிலேருந்து மேலே எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்னாகும், அந்த கிளாஸே வாரத்தில் 3 நாள், மீதி 2 நாள் தூங்கிக்கோங்கன்னு தான் 3 நாள் டைம் வச்சுருக்கேன். அந்த டைமில் நான் தூங்கிட்டேன், இல்லைனா வந்து எனக்கு வேறு வேலை இருந்துச்சு கவனிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ என்னாகும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த டைமில் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் நடக்குது. அந்த ஏர்லி மார்னிங் கிளாஸஸனுடைய ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர் ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அவங்களுக்கு 24 hours வரைக்கும் அவைலபிலிட்டி உண்டு. ஓகேவா, அந்த மார்னிங் இப்போ 4 to 5 கிளாஸ் இருக்குது அப்படின்னா 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் நம்ம கிளாஸ் இருக்கிறோன்னா அந்த கிளாஸோட ரெக்கார்டிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். நீங்கள் லாகின் பண்ணி 24 மணி, இன்றைக்கி 4 மணிக்கு நான் கிளாஸ் முடியுது, 6 மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் அது இருக்கும். அப்புறம் நாங்கள் அடுத்த கிளாஸோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதை வந்து ஹைட் பண்ணிவிடுவோம். 24 hours டைம் இருக்குது. அந்த 24 hours நீங்கள் படிச்சிடணும். அப்போ என்ன, நீங்கள் கொடுத்த ₹1க்கு ஒரு வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி குவிஸ் இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறோம், குவிஸ் டெய்லி ஒரு 5 குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த குவிஸோட எக்ஸ்ப்ளனேஷனும் ஷார்ட்கட்டும் சேர்ந்துருக்கும். அப்போ தினம் என்ன பண்ணணும்னா ஒரு குவிஸ் கொடுத்தா அந்த குவிஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அவங்களுக்கு ஒரு யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னென்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனோ இல்லைனா டிஸ்கஷன் டைமும் நடக்கும். பட் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு நாள் வந்து வீக்லி டவுட் கிளியரிஃபிகேஷன், அந்த ஒரு வாரம் நம்ம படித்ததுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கிறதுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் லைவ் மீட்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஏன்னா நம்ம வந்து படிச்சுக்கிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக நம்ம டவுட் கேட்காம ஒரு 5 டாபிக் படித்தோமா, 5 பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா, எம்எஸ்சி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் எழுதலாம். எம்எஸ்சி வித் பிஎட் இருக்குன்னா பிஜிடிஆர்பி, நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூஜிடிஆர்பி. அப்போது மேக்ஸ் மேஜரில் உள்ள எல்லா விதமான சிலபஸும் கலந்து வரப்போகுது. அப்போ வீக்லி 1 டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு 5 மணி நேரம் லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, அதே ஃப்ரீ வந்து 100 days சேலஞ்ச் இருக்காங்களே அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு 10 பேஜ் அவங்க டெய்லி படிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு 20 பேஜஸ் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் நோட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நடத்துகிறோன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் அவங்க எழுதுறாங்கன்னா அவங்க எழுதுகிற ஒரு 5 கொஸ்டினோ இல்லை 10 கொஸ்டினோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஏன்னா அந்த ஈவினிங் வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் அசைன்மெண்ட் கொடுத்துருவேன். ஒவ்வொரு நாளும் 5 கொஸ்டினோ இல்லை 10 கொஸ்டினோ அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அசைன்மெண்ட்டை பற்றின டவுட்ஸை தான் நம்ம வீக்கெண்ட் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த அசைன்மெண்ட்டில் என்ன டவுட் இருக்குது, இந்த அசைன்மெண்ட் என்ன டவுட் இருக்குது, 5 அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டிங்களா, அந்த 5 அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும். எக்ஸாம் ஓரியன்டாக தான் அந்த அசைன்மெண்ட் நான் கொடுத்துருப்பேன். அசைன்மெண்ட்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 25 மார்க்குக்கு கொஸ்டின் மாதிரி 2 மார்க் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி ஒரு 5 கொஸ்டின், கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு கொஞ்சம் கொஸ்டின் அப்படி சொல்லிட்டு ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு 25 மினிமம் 10லேருந்து 25 வரைக்கும் இருக்கும் அசைன்மெண்ட் இருக்கும். ஒரு 5 நாள் அசைன்மெண்ட் எழுதுறீங்களா, 5 நாள் அசைன்மெண்ட்டை சாட்டர்டே சண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாள் உங்களுக்கு என்ன கம்ப்ளீட்டாக நான் உங்களை ஃப்ரீ விட்டுருவேன். ஃப்ரீ மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த 1 டே இந்த 6 நாள் நீங்கள் படிக்க முடியாது. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், குழந்தைய வச்சிருக்கேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணதை படிக்கிறதுக்கு, இல்லை நான் படித்து முடிச்சோம் டெய்லி இந்த டாஸ்க் நான் முடிச்சிருவேனாலுமே திரும்ப ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும். டே 1லேருந்து டே 6 வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அது 7வது நாள் கண்டிப்பாக படிக்கணும். அந்த 7வது நாள் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. அன்றைக்கி உங்களுக்கு நியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காது. 6 நாளோடைய அந்த டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் கேட்டுக்கலாம். அந்த ஒரு நாள் முழுக்க நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுட்டு நீங்கள் உங்களை நீங்களே தரவு பண்ணிக்கிறதுக்கு ஈஸி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர். இது எந்த மேஜர்னா பரவாயில்ல, பிஜிடிஆர்பி, டிஎன் செட், இதில் எல்லா விதமான எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
எல்லா நாளும் இருக்காது. ஒரு நாளைக்கு வந்து இன்றைக்கி எம்சிக்யூ இப்போ நான் வந்து குவிஸ் சொல்கிறேன்னா குவிஸில் ஒரு கொஷின் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்றைக்கி நம்ம அல்ஜிப்ரா படிக்கிறோம். இப்போ சைக்கிள் குரூப் படிக்கிறோம்னா சைக்கிள் குரூப்பில் பிஜிடிஆர்பியில் கேட்ட ஏதோ ஒரு கொஷின் அங்கே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து என்ன ஆகும், நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அந்த அசைன்மெண்ட் கொஷின்ஸ்லையோ இல்லைனா குவிஸ் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதுலையோ இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி நான் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஓவர் பர்டன் கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு நார்மலாக நான் வீட்டில் தான் இருக்கேன், பட் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும், அதாவது லோ பட்ஜெட்டில் எனக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, லோ பட்ஜெட் ப்ளஸ் ஹை சப்போர்ட்டும் வேணும், லோ பட்ஜெட் ப்ளஸ் ஹை நாலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக இப்போ ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டை விட ஒரு படி கொஞ்சம் மேலே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் தினம் படிக்கிறோம், தினம் மோட்டிவேஷன் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் செப்டம்பர் 1 வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அட்மிஷன் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 15 உங்களுக்கான அட்மிஷன் ஆக்சுவலாக இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அவங்க எல்லாரும் நிலஞ்சு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ யார் கேட்டிருந்தீங்களோ அவங்க எல்லாரும் எப்படி பேமெண்ட் பண்ணணும் என்கிட்ட நீங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன் இல்லையா, அந்த நம்பர் தான் என்னோட ஜிபே நம்பர். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர்னு சொல்லி தான் பேமெண்ட் பண்ணணும். ஜிபேயில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 360 ஆக்சுவலாக அது 365 ருபீஸ் தான். வருஷத்துக்கு ஒரு நாள், வருஷத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் பரவாயில்ல 365 நாட்கள் தான் வரும். ப்ளஸ் 4 ருபீஸ் யாருன்னா இன்டர்நெட் ஹேண்ட்லிங் ஃபீஸ். தட் மீன்ஸ் மொபைல் ஆப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மொபைல் ஆப்க்கான ஆக்சசைஸ் அதுக்கான சம் பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும். அதுக்காக ப்ளஸ் 4 ருபீஸ் வரும். 365 நாட்கள் ப்ளஸ் 4 ருபீஸ் வந்து இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ். 369 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. 369 பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டி பாக்ஸில் ஆட் நோட்டுன்னு கூகுள் பேயில் இருக்கும். கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ அனுப்புனீங்கன்னா இந்த பணம் அனுப்புறதுக்கு கீழே ஒரு ஆட் நோட்டுன்னு இருக்கும். அங்கே ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணணும். அப்படி பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறமா உங்களை அதுக்கான ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறது செப்டம்பர் 1 தான். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 1 தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அட்மிஷன் இப்போயும் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தர் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டே வருவோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டே இருங்க. இங்கே 100 டேஸ் சேலஞ்சு படிச்சுட்டே வாங்க. செப்டம்பர் 1க்குள்ளே நான் ஒரு பர்டிகுலர் கவுண்ட் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த கவுண்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். சரியா, ஸோ அப்போ வந்து ஓகே, இதோட ஃபஸ்ட் வந்து 2வது ப்ரோக்ராம் முடிஞ்சுட்டு அடுத்த 3வது ப்ரோக்ராம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். ஸோ இது வந்து எவ்ரி மந்த் நம்மளுடைய அகாடமியில் நடக்கும். எவ்ரி மந்த் எல்லா மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கும் போது 1ஆம் தேதி ஒன்றும் 15ஆம் தேதி ஒன்றும் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி ஒன்று, 15th ஒன்று. ஸோ 15th எல்லா மாதமும் தான் நடக்கும். டேட் வந்து திங்களோ செவ்வாயோ புதனோ வியாழன் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம். 1ஆம் தேதி ஒன்று, 15th அன்றைக்கி ஒன்று. ஸோ அந்த ஒரே ஒரு நாள் 3 மணி நேரம் கிளாஸ். ஓகே, அது ஒரு நாள் 3 மணி நேரம் கிளாஸ். ஸோ இதுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 3 டேஸ் வந்து நீங்கள் வந்து 3 ஹவர்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அந்த 3 ஹவர்ஸ் கிளாஸில் 99 கொஷின்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ணுவோம். 99 கொஷின்ஸ்னால் எம்சிக்யூ அண்ட் ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு ட்ரைனிங், அதாவது காமன் சிலபஸ் பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் இப்போ எல்லாத்துலையும் யூஜிடி பிஜிடி காமனாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் டாபிக் செலக்ட் பண்ணிப்போம். பர்டிகுலராக ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்து அந்த டாப்பிக்கில் 99 கொஷின் பார்ப்போம். அங்கங்கே கலந்து பார்த்தோன்னா நம்ம யூஜிடியில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு 4 கொஷின், இங்கே 5 கொஷின் படித்தா ஒரு தெளிவே இருக்காது. இப்போ எடுக்கிறீங்களா ஓஆர் எடுக்கிறீங்களா, ஓஆரில் 99 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அப்போ 99 கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடச்சிரும்ல. அந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நான் ஃப்ரீ வெர்ஷனாக தான் இருக்கேன் மேம், பட் இருந்தாலும் இந்த ஒரு யூனிட்ல இருந்து 99 கொஷினை நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எம்சிக்கு பேஸ்டு ட்ரைனிங்கும் பிஒய்க்கு பேஸ்டு ட்ரைனிங்கும் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் எழுதிக்கணும், கொஷின் நம்பர் எழுதிக்கணும். அப்புறம் அப்சர்வேஷன், இந்த கொஷினை சால்வ் பண்ணும்போது நான் என்ன கான்செப்டை கற்றுக்கணும்னோ அதை எழுதிக்கணும். அப்புறம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஸ்டார் போடுறதா, ஹார்ட் போடுறதா, இல்லை ட்ரையாங்கிள் போடுறதான்னு பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், 99 கொஷினை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா 99 கான்செப்டை உங்களுடைய மேஜிக் புக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. கொஷினாக பார்க்கக்கூடாது, கான்செப்டாக பார்க்கணும். அதை நான் சொல்லும்போதே நான் இந்த கொஷினில் இங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி மாற்றியும் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் 2-3 ஐடியா கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கொஷினில் இருந்தும் 2-3 அப்சர்வேஷன்ஸ் கூட வரும் சம்டைம்ஸ். அப்போ என்னாகும், அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நல்லா புரிஞ்சுன்னா ஹார்ட் போட போகிறீங்க. இல்லை எனக்கு ஆவரேஜாக புரிஞ்சது, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார் போட்டுக்கோங்க. எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் யாரும் ட்ரையாங்கிள் போட மாட்டீங்க, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க, பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பிஒய்க்கு பேஸ்டு கொஷின், எம்சிக்கு பேஸ்டு கொஷின் எனக்கு போர்ட்டிக்கல் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வந்து இது வந்து இந்த மந்த்து ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மந்த்து பர்டிகுலராக நான் சொல்ல ஒரு டாபிக் சொல்லிடுவேன். இப்போ வந்து கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன், அந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து 99 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். யாராவது கன்வர்ஜன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள வந்துக்கலாம். ஸோ எல்லாரும் வரணும் அவசியம் இல்லை. எனக்கு இந்த கன்வர்ஜன் டாபிக் பற்றி நல்லா தெரியும், நான் ஏற்கனவே அட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேண்டாம். அந்த ப்ரோக்ராம் எவ்ரி மந்த்துக்கும் நாங்கள் சிலபஸ் கொடுத்துருவோம். அந்த மந்தில் அந்த 99 ருபீஸ் கோர்ஸுக்கு என்ன பர்டிகுலர் சிலபஸோ அந்த சிலபஸ் நான் கொடுத்துருவேன், ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன். அந்த பர்டிகுலர் சிலபஸில் இருந்து 99 கொஷின் கேட்பாங்க. அப்போ என்னாங்க 99 கொஷின் சொல்லிக் கொடுப்பேன் நான். அப்போ என்னாகும், இது உங்களுக்கு இந்த மந்த் மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு 24
2 டேஸ் ஆக்சஸபிலிட்டி கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது வந்து இப்போ இந்த ஆகஸ்ட் 15 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் இந்த கோர்ஸ் நடக்குது. 15 அண்ட் 16 2 நாள் நடக்குது இந்த கோர்ஸு. ஸோ யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மந்தோடைய 15 அண்ட் 16 நடக்குது. ஓகே, ஸோ 15 அண்ட் 16 ஸோ 15 அன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். 16 அன்றைக்கி கிளாஸு 3 மணி நேரம் கிளாஸு ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். ஸோ ரெக்கார்டிங் மீன்ஸ் என்ன, உங்களுக்கு கிளாஸோடைய ரெக்கார்டிங்ஸ் கொடுத்து உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரேம் பண்ணி உங்களை படிக்க வைப்போம். ஓகேவா? ஸோ லைவாக வருமானா நீங்கள் சண்டே ஃபேமிலி டைமாக இருக்கும். ஸோ இந்த டைம் ஒர்க்கிங் டைம்ஸ் கூட முன்னாடி பார்ப்பீங்களா, ஆனால் 24 ஹவர்ஸ் அந்த அவைலபிலிட்டியில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் கொடுத்துருவோம். பட் அடுத்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஆப்பே லாகின் ஆகிடும். ஸோ மொபைல் ஆப் வந்துருச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணி அந்த கோர்ஸ் சப்போஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க செப்டம்பர் 1 கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அதில் என்ன பண்ணுவோம், வேலிடிட்டி பீரியட் ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ்னு வச்சுருவோம். அந்த 3 டேஸ்க்குள்ளே அந்த 90 கொஸ்டின் நீங்கள் படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து இன்வாலிடாக மாறிடும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க பட் ஆனால் அந்த வேலிடிட்டி இவ்வளோ தான் பீரியட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவேன். ஓகேவா? அதனால் செப்டம்பர் 1 அப்புறம் மொபைல் ஆப் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரேம் பண்ணி இந்த கொஸ்டின் போடுவோம். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம வந்து இதை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் மினிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அக்கௌண்ட் வந்துட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவேன். சரியா? ஸோ இன்றைக்கி இதுதான் மெயினான உங்களுக்கு இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஃபுல் நாலேஜ் வேணும். ஸோ எனக்கு பட்ஜெட் பிரச்சனையாகவே இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃபுல் நாலேஜ் வேணும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்காமல் எனக்கு கம்ப்ளீட்டாக நான் என்ன கோர்ஸுக்காக நான் வரணும் அந்த கோர்ஸ் இல்லை எனக்கு ஃபுல் நாலேஜ் எனக்கு வேணும். யூஜிடிஆர்பியோ இல்லை பிஜிடிஆர்பியோ இல்லை டிஎன்சிடி நான் எனக்கு இந்த எக்ஸாம் தான் வேணும், இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 1-to-1 வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஏஞ்சல் பேட்ச் as well as அச்சீவர் பேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் அச்சீவர் பேட்ச்சில் எடுப்பேன். நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களை நான் ஏஞ்சல் பேட்ச்சு கனெக்ட் பண்ணுவேன். டோட்டல் ஃபீஸில் 50% மட்டும் நீங்கள் படிக்கும்போது கட்டினா போதும். மீதி 50% எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இதுதான் ஏஞ்சல் பேட்சோட நேச்சர். பட் ஏஞ்சல் பேட்ச்க்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அச்சீவர் பேட்ச்சில் 1 மாதம் கரெக்டாக படித்து ரெகுலராக எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி ரெகுலராக வந்து ஹேபிட் ட்ராக்கர் எனக்கு 1 மந்த் முடிச்சுட்டு எனக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், உங்களுக்கு போனஸ் கொடுக்கணும், ஸ்காலர்ஷிப் வைக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைப்பேன். அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் அதாவது ஒரு 5 யூனிட் முடிச்சதுக்கப்புறமா 5 யூனிட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைப்பேன். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் 85+% நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை நான் அதில் டாப் 10 ரேங்க்கில் உள்ளவங்களை நான் என்ன பண்ணுவேன்னா ஏஞ்சல் டீமுக்கு நான் கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, அதனால் நீங்கள் அச்சீவர் பேட்ச்க்குள்ளே வரதுக்காக யோசிக்க வேணாம். ஸோ 299 நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். யாராவது நீங்கள் அச்சீவர்ஸ் டீமில் பேமெண்ட் பண்ணி நான் ஃபுல் கோர்ஸ் எனக்கு படிக்கணும், ஃபுல் நாலேஜ் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்க முடியுங்கிறவங்க மட்டும் வாங்க. திரும்ப சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். நான் வேலைக்கு போகிற மேம் குழந்தை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் 48 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்துருவேன். அப்போஸ் மொபைல் ஆப் வந்துருச்சுன்னா அது நான் உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு 1 வீக் கூட டைம் இருக்கும். ரெக்கார்டிங் செக்ஷன் தாராளமாக அவைலபிள் பண்ணி கொடுத்துருவேன். அந்த கோர்ஸ் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 100 நாள் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த கோர்ஸ் இருக்கும். எக்ஸாம் டேட் அன்னைக்கு வரைக்கும் இருக்கும். எக்ஸாம் டேட் அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸ் வந்து இன்வாலிட் ஆகிடும். என்னைக்கு எக்ஸாம் வருதோ அது வரைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சப்போஸ் யாராவது ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ அந்த மொபைல் ஆப் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான். அதனால் பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்காது. வீடியோஸை நீங்கள் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டவுட் பார்க்கலாம், நீங்களே திரும்ப அந்த வீடியோ போட்டு பார்க்கணும்னு நினைப்பீங்க. அதனால் வந்து இதில் வந்து ஏஞ்சல் அண்ட் அச்சீவர் பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மொபைல் ஆப் வர வரைக்கும் தான் உங்களுக்கு 2 டேஸ்க்குள்ளே படிக்கணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பேன். பட் அதுக்கப்புறம் அந்த 2 டேஸ்க்குள்ளே முடிச்சுட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். பட் அந்த வீடியோ எப்போவுமே உங்களுக்கு உங்களுடைய லாகின்ல எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். உங்களோட லாகின்ல நீங்கள் எப்போயுமே அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம் அன்னைக்கு வரைக்கும் இருக்கும். எக்ஸாம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு அந்த உங்களோட ஆப் வந்து அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் லாக் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் தான் ஒரே ஒரு விஷயம். ஸோ இன்னும் சில பேர் பிஜிடிஆர்பிக்காகவும் டிஎன் செட்டுக்காகவும் கேட்டிங்க. ஸோ மொபைல் ஆப்பை நாங்கள் வந்து லான்ச் பண்ணி இதெல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிடுறோம். செப்டம்பர் 1 அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதில் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த பர்டிகுலர் கண்டென்ட்லாம் இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் செட்டில் எனக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ இப்போ அப்கமிங்காக வரப்போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 14. ஸோ ஆகஸ்ட் 15 அண்ட் 16 99 rupees கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து உங்களுக்கு 3 hours கிளாஸ், ஒரே நாளில் 3 மணி நேரம் கிளாஸு, 99 ரூபாய்க்கான கிளாஸு. ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜில் நான் ஷேர் பண்ணுறேன் என்ன டாபிக் அப்படிங்கிறத. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர் வந்து நம்ம அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளையிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். செப்டம்பர் 1 வரைக்கும் 365 rupees கொடுத்துட்டு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இவங்க எல்லாரும் ஃப்ரீ வெர்ஷனில் உள்ளவங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும் பட் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்டவங்களுக்காக மட்டும்தான். எல்லா கம்பல்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் 100 days சேலஞ்ச் ஃப்ரீ சேலஞ்சிலே தாராளமாக ஜாயின் பண்ணாலும் நான் உங்களை சந்தோஷமாக வந்து கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். இதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ அப்கமிங் டேஸில் இன்னும் பெஸ்ட்டாக என்ன விஷயங்கள் கொடுக்க முடியும் பண்ணலாம். பட் ஒரே ஒரு பர்சனாக சிங்கிள் பர்சனாக நான் இருந்து
கோர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ப்ளஸ் வந்து என்கொயரி பார்க்குறது எல்லாரையும் நான் பார்க்கறதுனால எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் எனக்கு பண்ணுங்கள். மதியம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை சம்திங் ஏதாவது விஷயத்துக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் கால்ஸ் பண்ணாமல் 1 2 3ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடனே நடக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகே, நான் ஏதாவது ஒரு கிளாஸில் இருப்பேன், கிளாஸில் இருக்கும்போது ஃபோனை வந்து டோன்ட் டிஸ்டர்ப் மோடில் தான் பண்ணிட்டு இருப்பேன், இல்லை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன், சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பேன், எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுனால டோன்ட் டிஸ்டர்ப் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். எனக்குன்னு ஒரு டார்கெட் உண்டு, இந்த டைமுக்குள்ளே அந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு. அப்போ அந்த டாஸ்க்கில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், வேறு டைவர்ஷன்ஸில் போக மாட்டேன். அப்படிங்கிறப்ப எனக்கு மதியம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டுக்காக அந்த டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த டைமில் நான் ஃப்ரீ பண்ணிவிட்டு எல்லாரோட மெசேஜை நான் ரீட் பண்ணிவிடுவேன். 100 மெசேஜ் இருந்தாலும் சரி, 200 மெசேஜ் இருந்தாலும் சரி, மதியம் டைமில் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும், எனக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க, 100 டேஸ் சேலஞ்சில் நான் இருக்கேன், என்னால் ஜஸ்ட் ஒரு மினிமல் பேமெண்ட் பண்ணி என்னால் இன்னும் கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ராஜெக்ட் 2லையோ இல்லை ப்ராஜெக்ட் 3லையோ பண்ணலாம். எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் அச்சீவர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அச்சீவர் பேட்சுக்கு நாளைக்கு 1 டே மட்டும் தான் டைம். ஸோ யூஜிடிஆர்பிக்கு நம்ம அடுத்த அட்மிஷன் போட போகிறது பிஜிடிஆர்பி தான். ஸோ யூஜிடிஆர்பிக்கு ஒரே ஒரு நாள் தான் அட்மிஷன், ஆகஸ்ட் 15. இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் வேணால் பேமெண்ட் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேச்சஸ் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் உங்களே உள்ள கொண்டு வந்துட்டு அடுத்த டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி நாளைக்குள்ளே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி யாரையும் அச்சீவர் டீம்ஸில் ஆட் பண்ண போதில் யூஜிடிஆர்பியில் அச்சீவர் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி யாரும் ஜாயின் பண்ண முடியாது. அச்சீவர் பேட்சில் உள்ள எல்லாருக்குமே இந்த மற்ற ஆக்சஸ்லாம் ஃப்ரீ. அதாவது என்ன ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர் இருக்குல்ல, அது ப்ளஸ் வந்து உங்களுக்கு 99 கோர்ஸ் நம்ம எத்தனை கோர்ஸ் போட்டாலும் அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான ஆஃபர்ஸும் அவைலபிளாக கிடைக்கும். சரியா? ஸோ வேறு ஏதாவது என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.